ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு மாருதி கார் இருக்கு. கார்ல ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே காரை எங்க கொண்டு போவீங்க? ஃபோர்ட் கம்பெனிக்கா, இல்ல ஆடி கார் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் மாருதி காரை போய் சர்வீஸ் பண்ணுங்கன்னு கொடுப்பீங்களா? கண்டிப்பா இல்லைல்ல. மாருதி ஷோரூம்க்கு கொண்டு போய் இந்த கார்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் மித்த ஷோரூம்க்கு கொண்டு போகாம மாருதி காரை மாருதி ஷோரூம்க்கு கொண்டு போறோம்? இல்லை, நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே. உங்ககிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, எல்ஜி வாஷிங் மிஷின் இருக்குது, இல்லை வேர்ல்பூல் வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு வைங்க. அப்போ அந்த வாஷிங் மிஷினில் ஒரு ரிப்பேர் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு பண்ணாதான் அது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வெளியே இருந்து வேற ஒரு கம்பெனிக்குள்ளதை கூப்பிட்டு அதில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான்? இதை நாங்கள் ரெக்கவரி பண்ண மாட்டோம். அதாவது வேற யாரோ ஒருவர் எங்கள் மிஷினை தொட்டு ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்ற டேமேஜை நாங்கள் சரி செய்ய முடியாது அப்படின்னு அவங்க முதல்ல சொன்னதுனால நம்ம பர்டிகுலர் கம்பெனியை தான் கூப்பிடுவோம். இதே மாதிரி தாங்க நாமளும். எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் அப்பா சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை. அப்போது நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? யார்கிட்ட போய் சர்வீஸ்க்கு போய் நிற்கணும்? இவங்களை யார் மேனுஃபேக்சர் பண்ணாரோ கர்த்தர்கிட்ட தானே போய் நிற்கணும். நான் என் கணவர் சரியில்லைன்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னாலோ, எங்கள் அம்மா என்கிட்ட என் பக்கத்து வீட்டில் இருக்கிற லேடி சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னாலோ ஏதாவது நடக்க போகுதா? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அப்படியான்னு நான் கேட்கலாம், அப்படியான்னு நான் சொல்கிறத எங்கள் அம்மா கேட்கலாம். மித்தபடி எந்த ஒரு பெஸ்ட் சொல்யூஷனும் இதில் கிடைக்க போகிறதே இல்லை. அதுபோல் நாம் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் நமக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்குது அப்படின்னா நேராக கர்த்தர்கிட்ட தான் போய் சொல்லணும். அவரால் என்ன செய்ய முடியும்? ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஒருவரை எப்படியும் மாற்ற கர்த்தரால் கூடும். செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் போய் நிற்கிறாங்க. செங்கடல்ல நீட்டுங்கிறாரு, அது பாட்டு நிமிர்ந்து நிக்கிதான். என்னைக்காவது தண்ணி விலகி வழி விட்டுருக்கா? நீங்க ஒரு ரூபா காயினை நீங்க தண்ணியில போடுங்க, உள்ளுக்குள்ள போய் முழுகிறோம். இல்ல ஒரு குத்து அரிசியை போடுங்க, தண்ணியில போய் முழுகிறோம். நீங்க என்ன போட்டாலும் அது கொஞ்சம் வெயிட்டான பொருள்னா உள்ள போய் முழுகு மொழியே என்னைக்காவது தண்ணீர் பிரிஞ்சு வழி விட்டுருக்கா? ஏன்னா அதுதான் தண்ணியோடைய குணம். நீங்க நெருப்புல என்ன போடுங்க, அது என்ன செய்யும்? எரிச்சு சாம்பலாக்கும். என்னைக்காவது நெருப்புல போட்ட பொருள் திரும்ப நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிடக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் தண்ணி விலகி நிற்கிது ஜனங்கள் போகிற வரைக்கும். சாத்ராக் மைஷாக் ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ளே போடுறாங்க. ஒத்த முடி கருகலையாம். அந்த கருகின வாசம் கூட வரலையாம். எப்படி? ஏன்னா அது தேவன் உண்டாக்கினது. தேவனால் எல்லாம் கூடும். அதே போல தான் மனுஷங்களும். ஐயோ, இந்த ஆள் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மனுஷன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்பா அப்படி ஒரு வாயாடி, அவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் கர்த்தரால் அவர்களை மாற்ற முடியும். சங்கீதம் 139:12, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. அது என்னது? அந்தகாரப்படுத்தாது. என்னைக்காவது இருள் அந்தகாரப்படுத்தாம இருந்திருக்கா? அந்தகாரம் அப்படின்னா டார்க், ஒண்ணுமே தெரியாம, கார் இருள், என்ன நடக்குதுன்னே தெரியாது. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு வீட்டில். அப்ப என்ன செய்வோம்? எது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது, நம்ம தடுமாறுவோம் இல்லையா? அப்படி இருளான நேரத்துல உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இருளுக்கு இருட்டை கொண்டு வரவே முடியாதான். ஏன்னா 10வது வசனம் 11வது வசனம், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். அது எப்படி இருள் மூடும் போது அங்க வெளிச்சம் வரும் அப்படின்னா, தேவனால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நம்ம லைஃப்ல என்னன்னாலும் கர்த்தரால மாற்ற முடியும். என் பிள்ளை ஒழுங்கா படிக்கலையா? கர்த்தரால மாற்ற முடியும். என் குடும்பத்துல சமாதானம் இல்லையா? கர்த்தரால கொடுக்க முடியும். எனக்கு ஒரு வியாதியா? கர்த்தரால சரி செய்ய முடியும். எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணுமா? கர்த்தர் நல்ல ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். ஆனா நாம பர்டிகுலர் கம்பெனி கிட்ட போய் அந்த ப்ராடக்டை கொடுத்தாதான் அவங்க கரெக்டாக சர்வீஸ் பண்ண முடியும். நான் என் புருஷனை என்னுடைய அப்பா கிட்டேயோ, என் பிள்ளைய டீச்சர்கிட்டேயோ, இல்லை என் பாஸ்டரை பக்கத்தில் இருக்கிற சக விசுவாசிக்கிட்டேயோ
என்ன இப்படி நடக்குது அப்படின்னா என்றைக்குமே சொல்யூஷன் வரப்போகிறதில்ல. பிரச்சனையாகத்தான் இருக்க போகுது. நீங்கள் மாருதி ஷோரூமில் போய் விடுங்க. மனுஷங்களை மேனுஃபேக்சர் பண்ண கர்த்தர்கிட்ட போய் அவங்கள குறித்து சொல்லுங்க. கர்த்தர் நம்ம பூமியில் இருக்கிற மனுஷங்களை விட பெஸ்ட் சர்வீஸ்மேன். அவர் கரெக்டாக ஏற்ற வேளையில் யாரை எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்சவர். நீங்கள் கரெக்டான பர்சன்ட்டை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ரிப்பேர் ஒர்க் நடந்து கரெக்டான திரும்ப அது என்ன சொல்கிறது, மறு சீரமைக்கப்பட்ட ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா ஒரு புது மனுஷியா உங்கள் கையில் தேவன் கொடுக்க முடியும். முடிவு நம்ம கையில். நாம தான் அதை முடிவு எடுக்கணும். God bless you.